போலி மருத்துவர்களை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது. போலி பட்டய படிப்பு சான்றிதழ்களை வைத்து மக்கள் உயிருடன் விளையாடுகின்றனர் என நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டு. சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இந்த விவகாரம் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகனப்பிரியா. கொரோனா தொற்று காலத்தில் மருத்துவமனை சுகாதாரம் இல்லை என கூறி விதித்த அபராதத்தை திரும்பப் பெறக்கூடிய வழக்கில் கொரோனா தொற்று காலத்தில் சுகாதாரமற்ற நிலையில் இருந்த மருத்துவமனைகளில் ரூ. 14.50 கோடி அபராதம் விதித்து வசூலிக்கப்பட்டது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன் டிப்ளமோ சான்றிதழை வைத்து மருத்துவம் பார்க்க முடியாது. இந்த விஷயம் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்த நீதிபதிகள், போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள், இதுபோன்ற பட்டய படிப்பு சான்றிதழ்களை வைத்து பொதுமக்கள் உயிருடன் விளையாடுகின்றனர் என கருத்து தெரிவித்தனர். போலி மருத்துவர்கள் சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள், எனவே அவர்களை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். வழக்கு குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் 3 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். எந்த வழக்கில் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் என்றால், தென்காசியைச் சேர்ந்த அமிர்தலால் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், நான் தென்காசியில் சூர்யா மருத்துவமனை AMK மருந்தகம் நடத்தி வருகிறேன். இந்த நிலையில் கொரோனா தொற்று காலத்தில் 2020ஆம் ஆண்டு எனது மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்ட சுகாதார மருத்துவ குழுவினர் ரூ. 5,000 அபராதம் விதித்து அந்த தொகையை பெற்றனர். ஆனால் எனது மருத்துவமனை சுகாதாரமாகத்தான் உள்ளது, எனக்கு விதித்த அபராத தொகையை திருப்பி வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அனைவரும் சிறந்த கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்த செவிலியர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. பல மருத்துவமனைகளில் 14.50 கோடி வசூலிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, மனுதாரர் தனது மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்ததற்கான எந்த ஆவணங்களையும் வழங்கவில்லை. அதிகாரிகள் அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்து அபராதம் விதித்தது சரியானது. அதே நேரம் தகுதி கருதி மருத்துவர்கள் அலோபதி மருத்துவம் பார்த்துள்ளனர். எனவே போலி மருத்துவர்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.